வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்கோமா. எக்ஸாம்பிள் சம் 2.47 ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 ஈக்குவல் டு 4095 மற்றும் R ஈக்குவல் டு 4 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க. இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இப்போ பெருக்கு தொடர் வரிசை ஒரு ஃபார்முலா எழுதுவோமா. பெருக்கு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலாவை முதல்ல எழுதணும். எதுனாலும் ஒரு மேக்ஸ் சம்முக்கு முதல்ல ஃபார்முலாவை நம்ம எழுதிடணும். Sn ஈக்குவல் டு a இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதுதான் எனது பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம என்றைக்குமே தரவாக படிச்சுக்கிடணும். ஓகேவா. Sn ஈக்குவல் டு a இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதில் ஏ எனது முதல் உறுப்பு, ஏ எனது முதல், ஆர் எனது பொது விகிதம், ஆர் எனது பொது விகிதம். ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்கோம், ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6. அப்போது S6 ஈக்குவல் டு 4095 கொடுத்துக்கிறத எழுதுவோமா. தென் ஆர் ஈக்குவல் டு 4, R ஈக்குவல் டு 4 எனில் முதல் உறுப்பு, அதாவது தட் இஸ் A ஈக்குவல் டு, இதுதான் கொஸ்டின் மார்க். முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதுங்க. அப்புறம் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கா. S6 ஈக்குவல் டு 4095, R 4. இப்போ A கொஸ்டின் மார்க். இப்போ A கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுமா. இப்போ இங்கே பாருங்கம்மா, S6 ஓகேம்மா. S6 ஈக்குவல் டு 4095, 4095. அப்போ இங்கே பாருங்கள், இது Sn, இது என்னதுமா S6. அப்போ n என்னது ஈக்குவல் டு 6, அப்படி தானேம்மா. n ஈக்குவல் டு 6 பாருங்கள். Sn ஈக்குவல் டு இந்த SN X, இது கூட்டு தொடர் தான் பாருங்கள். இப்போ ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இது டோட்டல் கொடுத்துருக்கோம். S6 என்ன பாருங்கள், S6 ஈக்குவல் டு 4095, இது Sn. ஸோ Sn அப்போ n ஈக்குவல் டு நம்ம 6ன்னு கொண்டு வரோம். ஓகேம்மா. அந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிச்சுமியோ. இப்போ n ஈக்குவல் டு 6 அப்படிங்கிச்சுமியோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுமா. X6 ஈக்குவல் டு A என்னது, A தான் கொஸ்டின் மார்க். A இன்று R என்னது, R 4. ஃபார்முலா மறுபடியும் இங்கே எழுதி கொடுமா. Sn ஈக்குவல் டு A இன்று ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஓகேம்மா. S6 ஈக்குவல் டு A இன்டு ஆர் பவர் n. அப்போ R 4 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு S6 என்னமா கொடுத்துருக்கோம், 4095ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 4095 ஈக்குவல் டு A இன்டு 4 பவர் 6, 4 இன்டு 4 இன்டு 4 இன்டு 4 இன்டு 4 இன்டு 4 minus 1 divided by 4 minus 1. So 4095 equal to A into இந்த 4 16, இந்த 4 16, இந்த 4 16 minus 1 divided by 3. So that is equal to, இங்கே cross பண்ணோமா. So 3 into 4095 equal to A into 16 எவ்வளோ வரும், 16 மல்டிப்ளை பண்ணுவோமா. 16 36 3 96 161. ஸோ 615 256. அகெயின் ஒரு 16 மல்டிப்ளை பண்ணால் 36 3 15. ஓகேம்மா. 6 5 2 6 9. ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4096 மைனஸ் 1. ஸோ 3 இன்ட்டு 4095 A இன்ட்டு 4, இதை மைனஸ் 1 பண்ணால் 4095. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. அப்போது 3 இன்ட்டு 4095 divided by 4095 equal to A. 4095 cancel ஆயிடும். ஸோ A equal to
3 ஓகேவா. இது நார்மல் சம்தமா நமக்கு மெயினாக வந்து என்னது இந்த ஃபார்முலாவை வந்து நல்லா படிச்சுக்கணும். Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 டிவைடட் பை r-1 இந்த ஃபார்முலாவை நம்ம தரோவாக படிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தா நமக்கு ஏ ஈக்குவல் டு 3 வந்து வருது. ஓகேவா. இந்த மேக்ஸ் வீடியோவை ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் போட்டுக்கிடணுமா. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.